بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தும் போற்றியும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு உங்கள் முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காஃபிலே குறிப்பிடக்கூடிய மிக சிறந்த சம்பவத்தை எடுத்து சொல்லக்கூடிய, உண்மையான முஸ்லிம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை எடுத்து கூறக்கூடிய வசனங்களில் ஒரு வசனமாக இருக்கு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் ரீதியாக சொல்ல வரக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மனிதர்களாகிய நமக்கு மட்டுமே நபியாக ரசூலாக கிடையாது, ஜின்களுக்கும் நபியாக ரசூலாக இருந்தாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் ரீதியாக நமக்கு புரிய வைப்பான். ஜின்கள் சார்ந்த ஒரு கூட்டம் நபியின் மீது ஈமான் கொண்ட, அதாவது முதலில் நபியின் மீது ஈமான் கொண்ட ஜின்களின் கூட்டம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல புரிய வைப்பான். என்ன நடந்திருக்கும் இதுக்கு முன்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நமது நபிக்கு வஹியாக அனுப்ப வேண்டும் என்ற காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துல பலத்த பாதுகாப்புகளை ஏற்படுத்தியிருப்பான். பாதுகாப்புகள் ரொம்ப பலமாக இருந்திருக்கும் முன்ன விட. இது ஜின்கள் ரொம்ப ஈஸியா உணர்வாங்க. ஏன்னா ஜின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு சில சக்திகள்ல இதுவும் ஒண்ணு. அவங்க வானம் வரைக்கும் போகக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், வானம் வரைக்கும் போவாங்க, மலக்குமார்களுடைய பேச்சுக்களை கேட்பாங்க, மறுபடியும் பூமிக்கு வருவாங்க. நிறைய ஹதீஸ்கள் இதை பத்தி சொல்ல முடியும். அப்ப இங்க ஒரு கட்டத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துல பலத்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கான். ஜின்களால வானத்துக்கு முதல்ல மாதிரி போக முடியல. அப்படி போனா அந்த ஜின்களை துரத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் பல ஏற்பாடுகளை பண்ணியிருக்கான். மலக்குமார்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஷிஹாபுன் சாகிபுன் சொல்லக்கூடிய பிரகாசமான தீப்பந்தங்கள் ஜின்களை துரத்துவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நட்சத்திரங்களுடைய படைப்பின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லியும் கொடுப்பான். இதன் மூலமாக ஜின்கள் சைத்தான்களை விரட்டி அடிக்கிறோம். அப்ப இப்படி இந்த ஜின்களை வானத்தின் பக்கம் நெருங்க விடாத பல பலத்த ஏற்பாடுகள் இருந்துச்சு. இத ஜின்கள் உணர்றாங்க, ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்குது, அதனாலதான் நமக்கு இந்த அளவுக்கு ஈஸியா ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது வானத்துக்கு போறதுக்கு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியல, அது புரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க, குழம்பி போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல இந்த ஜின்கள் சார்ந்த ஒரு கூட்டம் உலா வந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. மக்கால வாதியுன் நஹ்லான் இடம் இருக்கும், மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியில வாதியுன் நஹ்லான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஃபஜ்ர் நேரத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நபியுடைய குர்ஆனை முதலாக இந்த ஜின்னுடைய கூட்டம் கேக்குது. அந்த அல்லாஹுடைய வேதத்தின் மீது அந்த ஈர்ப்பு வருது, அந்த வேதத்தை உணருது, மனதளவுல உள்வாங்குது. பிறகு இறுதியாக அவருடைய ரிசல்ட்டாக நபியின் மீது ஈமான் கொண்ட முஃமின் ஜின்களாக மாறுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை இந்த வசனங்கள் அப்படியே சொல்லியிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், வஇத் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின், உங்களிடம் நாங்க, அல்லாஹ் சொல்லுவா, உங்களிடம் நாம் ஜின்களின் ஒரு கூட்டத்தை அனுப்பினோம். யஸ்தமிஊனல் குர்ஆன், அந்த கூட்டம் குர்ஆனை கேட்டது. ஃபலம்மா ஹதரு, அதாவது அந்த நபியுடைய குர்ஆன் ஓதக்கூடிய அந்த இடத்துல ஒண்ணு சேரும் பொழுது, ஜின்கள் வந்த உடனே, ஆஜரான உடனே, காலு அன்சிது, மத்த ஜின்களுக்கு சொன்னாங்க, அமைதி காக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன்? அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுது. அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படும் பொழுது மறு பேச்சு கூடாது, எந்த பேச்சும் கூடாது. மனிதர்கள் நமக்கும் சட்டம் இதுதான். அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படும் பொழுது வெளி பேச்சுகள், வெளிக்கருத்துகளுக்கு அனுமதி கிடையாது. அப்ப ஜின்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, அமைதியா இருங்க. ஃபலம்மா குதி, எப்ப இந்த குர்ஆன் ஓது நிப்பாட்டப்பட்டுச்சோ, வல்லவு இலா கௌமிஹிம், தன்னுடைய கூட்டத்தின் பக்கம் திரும்பினாங்க. எப்படி திரும்பினாங்க? முன்விரீன், தாயிக்களாக போனாங்க. வரும் பொழுது இஸ்லாம்னா தெரியாம, குர்ஆன்னா தெரியாம, முஹம்மதுன்னா தெரியாம இருந்த ஜின்னுடைய கூட்டம் வீடு திரும்பும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தாயிகளாக இஸ்லாமை ஏற்ற, குர்ஆனுடைய இல்மு கொண்ட, நபியின் அறிவு கொண்ட, நபியை தெரிந்து கொண்ட கூட்டமாக திரும்பி போனாங்க தன் கூட்டத்திற்கு. போய் சும்மா இல்ல, அந்த மக்கள் கிட்ட சொன்னாங்க, நாங்க ஒரு கிதாபை கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்டோம். எப்படிப்பட்ட வேதம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட தௌராத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்க கேட்டோம்னு சொன்னாங்க. இதுவும் இல்லாம இதுவும் சொன்னாங்க, அஜீபு தாஇ அல்லாஹ், இந்த நபருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, ஈமான் கொள்ளுங்க, இவர் மீது ஈமான் கொள்ளுங்க. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு பகிரங்கமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், இன்னும் பலத்த வேதனை விட்டு உங்களாக காப்பாற்றுவான். இந்த வசனங்கள் ரீதியா தெரிஞ்சு கொள்ள முடியும், ஜின்கள் சார்ந்த ஒரு படைப்பு இருக்குது. இப்ப மனிதர்கள் எப்படி நாம இருக்கிறோமோ அதே போல நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, ஆனா ஜின்கள் என்ற ஒரு படைப்பும் இந்த உலகத்துல இருக்குது. இது நம்முடைய மனித படைப்பிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட படைப்பாக இருக்கும். அடிப்படை நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஜின்கள் எதிர படைக்கப்பட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நெருப்பை கொண்டு படைச்சேன். வகலகல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், சூரா ரஹ்மான்ல சொல்லுவோம், ரஹ்மான்ல ஜின்களை நாங்க நெருப்பை கொண்டு படைத்தோம். அப்ப நெருப்பினால் படைக்கப்பட்ட உயிரினமாக, படைப்பினமாக ஜின்கள் இருக்கு. நாம மண்ணால் படைக்கப்பட்ட படைப்பினமாக மனிதர்களாக இருந்துகிட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஜின்கள் சம்பந்தமாக இதுவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்மால ஈஸியா ஜின்களை பாத்திர முடியாது. நம்முடைய கண்களுக்கு இந்த ஜின்கள் புலம்படாது. ஆனா அதே நேரத்துல ஜின்களால நம்மளை பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், ஷைத்தானும் ஜின்னும் அவருடைய கூட்டங்களும் உங்களை பார்க்கிறார்கள், உங்களை பார்க்கிறார்கள், உங்களால் அவர்களை பார்க்க முடியாது. அப்ப மனிதர்களாகிய நம்மால ஜின்களை பார்க்க முடியாது, ஜின்களால மனிதர்களை பார்க்க முடியும். இது ஒண்ணு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை விட ரொம்ப பின்தயர்ந்த, ரொம்ப வரலாறு அதிகமாக உள்ள படைப்பினமாக ஜின்னை வச்சிருந்தான். மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு வரலாறுகள் உலகத்துல இருக்கோ அதை விட பன்மடங்கு பின்தங்கிய வரலாறு தான். ரொம்ப பின்னால வாழ்ந்த மக்கள் மனிதர்களை விட அதிகமான வாழ்நாட்கள் வாழ்ந்த படைப்பினமாக ஜின்கள் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவா, மலக்குமாகிட்ட சொல்லுவா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த உலகத்துல நான் ஹலீஃபாவை படைக்க போறேன்.
மனிதர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடி மலக்குகள் கிட்ட எல்லாம் சொல்லுவான், நான் இந்த உலகத்துல ஹலீஃபா படைக்க போறேன். ஹலீஃபானா என்ன? இதுக்கு அழகான அர்த்தம் என்னன்னா, பொதுவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு பிறகு என்னுடைய இடத்துல யார் சமாளிப்பாங்களோ என்னுடைய வேலைகளை, அவங்க எனக்கான ஹலீஃபா. நான் இங்க இருக்கேன், அடுத்த வாரம் வேறொரு கத்தீப் சும்மா பண்றாங்களா, அவங்க எனக்கான ஹலீஃபா. நபி இருந்தாங்க, நபி இறந்துட்டாங்க, நபிக்கு பிறகு முஃமின்களுடைய தலைமை தாங்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அபூபக்கரை சொல்லுவோம் நபியுடைய ஹலீஃபா. அப்ப அதே போல அல்லாஹ் மனிதர்களுக்கே பெயர் கொடுத்த ஹலீஃபா. இதுக்கு என்ன அர்த்தம்னு அழகா சொல்லுவாங்க முஃபஸ்ஸிர்கள். நமக்கு முன்னாடி ஜின்கள் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்படி நாம படர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ ஜின்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் மனிதர்களை படைக்க போறன்றதுனால பொதுவான இடங்களை விட்டு ஜின்களை அப்புறப்படுத்திட்டான். ஜின்கள் அல்லாஹ் தஆலா தொலைதூரம் ஆக்கிட்டான். அப்ப நாம ஜின்களுக்கு பிறகு அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால ஜின்களின் ஹலீஃபாக்களாக மனிதர்கள் இருக்கிறோம். அப்ப இதை புரிஞ்சுக்க முடியும், ஜின்களின் வரலாறு மனிதர்களை ரொம்ப பன்மையானது, ரொம்ப புலம்பெயர்ந்ததும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பொதுவான விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளை போல அவங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளை போல அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல இதுவும் சொல்லுவான், அஃபதத்தகிதுனஹு வ துர்ரியதஹு மின் அவுலியா மின் தூனி வஹும் லக்கும் அது. அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தானையும் அவனது சந்ததியையும் அவனது குடும்பத்தினையும் நீங்க என்னை விட என்னை புறக்கணித்து உங்களுடைய தோழர்களை ஆக்கிக்காதீங்க, அவங்க உங்களுக்கு நிரந்தர எதிரியா இருக்காங்க சொல்லி கொடுப்பான். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு அழகா உணர்த்தது, அவங்களுக்கும் குடும்பங்கள் குட்டிகள் இருக்கு, அவங்களுக்கும் இப்படிப்பட்ட உணவுகள் ரீதியான விஷயங்கள் இருக்கு. இது பொதுவான விஷயங்களா இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நாம அதிகமா தெரிஞ்சுக்கணும். நம்ம மனித வாழ்க்கையோடு எப்படி ஜின்களுடைய உறவுகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல பேசும் பொழுது மலக்குமார்களை பத்தி பேசியிருப்பேன். எப்படி மலக்குமார்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுக்குன்னா இருக்கிறாங்க, எப்படி மலக்குமார்களுடைய சேர்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது பத்தி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஜின்கள் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள், இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடிய விஷயங்களா இருக்குது. இந்த விஷயங்களை பத்தி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, என்ன வகையில் நாம் அதை எடுத்துட்டு போகணும், எது சரி எது தப்பு, என்ன பண்ணணும், இது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா சொல்லி முடிச்சுக்க முயற்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அல்லாஹ் சொல்லுவான் நம்முடைய படைப்பின் காரணமாக அல்லாஹ் வணங்கணும். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன். அல்லாஹ் இங்க மனிதர்களோடு ஜின்களையும் சேர்த்து வச்சு பேசுவான். நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே தான் படைச்சேன். அப்ப மனிதர்களோடு ஜின்கள் சேர்த்து வச்சு பேசுறான். அப்ப நம்மளை போலவே ஜின்களுக்கும் இந்த மறுமைகள் இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது, துன்பம் துயரங்கள் இருக்குது, சந்தோஷங்கள் இன்னல்கள் எல்லாமே நம்மளை போலவே அவங்களுக்கும் இருக்கு. இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. எங்க உலமா பெருமக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னா, எப்படி மனிதர்களுக்கு அவங்க வாழ்க்கையில இஸ்லாமை எடுத்துரைக்கிறதுக்காக நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தாங்களோ, அதே போல ஜின்களுக்கும் ஜின்களை சார்ந்த நபிமார்கள் ரசூல்மா வந்திருக்காங்களான்னு கேட்டா, சிறந்த கருத்து சரியான கருத்து என்னன்னா, ஜின்கள்ல இருந்து யாரும் கிடையாது. பொதுவாக ஜின்கள்ல இருந்து எந்த நபி ரசூல் கிடையாது. மனிதர்களில் எந்த நபி ரசூல் அல்லாஹ் நியமிச்சானோ அந்த நபி அந்த ரசூலை தான் ஜின்களும் ஃபாலோ பண்ணணும். முதல்ல ஓதி காண்பிக்கப்பட்ட அதே வசனம் தான் அந்த நபியுடைய குர்ஆனை கேட்ட ஜின்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, மக்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கப்பட்ட தௌராத்துக்கு பிறகு இதே போன்ற ஒரு விஷயங்களை கேட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது ரீதியாக உலமாக்கள் சொல்லுவாங்க, அந்த ஜின்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தை பேணக்கூடிய ஜின்களா இருந்தாங்க, யஹூதி ஜின்களா இருந்தாங்கன்ற ஒரு கருத்தும் இருக்குது. அப்ப எந்த நபிமார்கள் எந்த ரசூல்மார்கள் மனிதர்களுக்காக வேண்டி அனுப்பப்படுகிறார்களோ அந்த நபி ரசூலை தான் இந்த மக்களும் ஈமான் கொள்ளுவாங்க, இந்த ஜின்களும் ஈமான் கொள்ளுவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம நபி எடுத்துக்கலாம், நம்ம நபியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், நம்ம நபியின் மீது ஜின்கள் ஈமான் கொள்ளப்பட்டு ஈமான் கொண்டாங்க. இப்ப பார்த்த வசனங்கள் இது சான்றா இருக்குது. நபி கிட்ட குர்ஆனை கேட்டாங்க, சான்றா இருக்குது. இன்னும் தன்னுடைய கோரிக்கைகள் நபி கிட்ட எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல நபி ஜின்களுடைய கோரிக்கைகள் நபி நமக்கு எடுத்து சொல்லும் போது சொல்லுவாங்க, நீங்க கழிவறைக்கு போன பிறகு சுத்தம் செய்ய விரும்புவீங்க, சுத்தம் கண்டிப்பாக செய்வோம். அப்ப தண்ணீர் இல்லாத பட்சத்துல கல்லை கொண்டு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுக்குது. அந்த இடத்துல நபி சொல்லி கொடுப்பாங்க, நீங்க எலும்பு துண்டுகளை வச்சு சுத்தம் செய்யக்கூடாது. பாத்ரூம் போயிருப்போம்,
சிறுநீர் கழிச்சிருப்போம், மலம் ஜலம் போயிருப்போம். அப்ப அங்க கிளீன் பண்ணும் பொழுது எலும்புகளை பயன்படுத்தாதீங்க. ஏன் பயன்படுத்தக்கூடாது? காரணம் சொல்லுவாங்க, உங்களுடைய ஜின் சகோதரர்களின் உணவாக எலும்புகள் இருக்கு. அப்ப அவர்களின் உணவாக இருக்கிற காரணத்தினால நீங்க அதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. இன்னும் சிறந்த ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ் என்ன அப்படின்னா, பொதுவாக நமக்கும் கேள்வி இருக்கும், குர்ஆன் ஓதப்படும் பொழுது அந்த குர்ஆனின் அர்த்தம் விளங்குது அப்படின்னா நாம் பதில் கொடுக்கலாமா, இல்ல குர்ஆன் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இது சம்பந்தம் அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்ல விரும்புவேன். நபி சஹாபாக்கள் கிட்ட சூரத்து ரஹ்மான் ஓதி காமிப்பாங்க. ரஹ்மான் சூரத் ஓதி காமிப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் அமைதியா இருப்பாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, இதே சூறாவை நான் ஜின்களுக்கும் ஓதி காண்பிச்சேன். அப்ப ஜின்கள் உங்களை போல அமைதியா இல்ல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன பண்ணாங்க நபியே ஜின்கள்? அப்ப நபி சொன்னாங்க, சூரத்து ரஹ்மான்ல அதிகமாக வரக்கூடிய வசனம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். இப்ப நபி சொன்னாங்க, நான் எப்பப்பெல்லாம் சூரத்து ரஹ்மான்ல ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான் என்ற இந்த வசனம் ஓதினேனோ, ஓதி முடிக்கும் போதெல்லாம் ஜின்கள் சொன்னாங்க, லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகத்திப் ஃபலக்கல் ஹம்த். எப்பப்பெல்லாம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான் என்ற வசனத்தை ஓதி காண்பிச்சேன். என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் வெளிப்படையா நியமத்துக்களை சொல்லி சொல்லி கேள்வி கேட்பான். என்னுடைய இந்த நியமத்துகள்ல நீங்க ஜின்கள் மனிதர்கள் நீங்க இரு சாராரும் எதை பொய்ன்னு சொல்லுவீங்க? நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன், நீங்க ரெண்டு பேர் எதை பொய்ன்னு சொல்றீங்க? அல்லாஹ் கேள்வியாக கேட்பான். அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுப்பாங்க ஜின்கள். கொடுத்தாங்க ஜின்கள், லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகத்திப் ஃபலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், உன்னுடைய எந்த நியமத்தையும் நாங்க பொய்ப்பிக்கல, உனக்கே எல்லா புகழ்ச்சியும் யா அல்லாஹ். அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஜின்கள் குர்ஆன் ஓதும் பொழுது அர்த்தங்களை உள்வாங்கி அவங்க பதிலும் கொடுத்தாங்க. ஆக நீங்களும் மந்தமா ஒரே சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. குர்ஆன ஓதிய பிறகு குர்ஆனை கேட்கும் பொழுது பதிலும் கொடுக்க பழகுங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் இது. அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறது, நம்முடைய ஈமான் சார்ந்த உண்மை உள்ள அச்சத்தோட பதில் கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இது பொதுவான விஷயங்களா பார்க்கலாம். ஜின்களும் மனிதர்கள் சார்ந்த ரசூல் நபியை தான் பின்பற்றுவாங்க. இதை தெரிஞ்ச பிறகு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜின்கள் பொதுவாகவே மனித வாழ்க்கையோடு ரொம்ப தொடர்புகள் கொண்ட ஒரு படைப்பா பார்க்கலாம். நல்ல விஷயங்கள்ல அதிகமான தொடர்பு இருக்காது, கெட்ட விஷயங்கள்ல ரொம்ப அதிகமான தொடர்புகள் இருக்கும். ஏன்னா ஜின்களுடைய படைப்பை பொறுத்த வரைக்குமே நமக்கு எங்கெங்கெல்லாம் ஜின்களை பத்தி பேசப்படுதோ அதிகமான இடங்கள்ல ஹபீஸ் என்ற வார்த்தையை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. நார்மலா கழிவறைக்கு பாத்ரூம் போவோம், நபி சொல்லி கொடுத்தாங்க, பாத்ரூம்குள்ள போகும் பொழுது போறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபஸி வல் கபாயிஸ், கெட்ட ஜின்களை விட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிட்டு போங்க. அப்ப ஜின்களுடைய அதிகபட்ச அடையாளமாக சொல்லி கொடுப்பாங்க ஹபீஸுகள், கெட்டவைகள், அசிங்கங்களை விரும்பக்கூடிய படைப்பினமாக, அசிங்கங்களை அதிகமாக விரும்பக்கூடிய படைப்பினமாக ஜின்கள் இருக்கு. எப்படி நலவுகள்ல மனிதர்கள் ஆர்வங்கள் அதிகமாக காண்பிப்பாங்களோ, அல்லாஹ்வை வழிபடுறதுல எப்படி மக்கள் அதிக ஆர்வங்கள் காட்டுவாங்களோ, ஜின்கள் நேர்மாறாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுல, இன்னும் தப்பான விஷயங்களுக்கு மும்முரமா இருக்கிறதுல ரொம்ப அதிகமான கவனங்கள் அவங்களுக்கு இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நிறைய அட்டூழியங்களாக பார்க்கப்படும். ஜின்களுடைய சக்திக்கு மிகுந்த விஷயங்கள் தான், சக்திக்கு விட அப்பாற்பட்டது கிடையாது. இந்த விஷயங்கள் செஞ்சதாக செய்யப்படக்கூடிய படைப்பினமாக ஜின்கள் இருக்குன்னு சொல்லி நபியுடைய ஹதீஸ்கள் நிறைய பார்க்கலாம். அப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுல முதல்ல சொல்ல விரும்பும் விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஜின்கள் பத்தி பேசும் பொழுது அடிப்படையா சொல்லுவாங்க, இந்த ஜின்கள் திருடக்கூடிய பழக்கங்கள் கொண்டிருக்கும். ஜின்கள் திருடக்கூடிய பழக்கங்கள் ஜின்கள் கொண்டிருக்கும். இப்ப இந்த விஷயங்கள் ரீதியான ஹதீஸ்களும் நிறைய இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச ஹதீஸ்கள்ல அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ் நமக்கு தெரியும். ரலியல்லாஹு அன்ஹு நபி என்ன பண்ணிருப்பாங்க, ரமதானுடைய சதகத்துல் ஃபித்ர்னு சொல்லுவோம்ல, அந்த செல்வங்களை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்திருப்பாங்க அபூ ஹுரைரா அவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல ஜின் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா திருட வரும். இது ஒரு சம்பவம் பிரபலமான நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சம்பவத்தையும் சொல்ல விரும்புவேன். நசைன்ற ஹதீஸ் புத்தகத்துல சஹீஹான சனதோட குறிப்பிடப்பட்ட சம்பவங்கள்ல ஒண்ணு. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதிகமான நல்ல எண்ணங்கள்,
நல்ல அமல்கள் அதிகாரங்கள் சஹாபாக்கள் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இவங்க ஒருத்தவங்களா இருக்காங்க. இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பேரிச்சம்பழங்களை ஒரு தட்டுல பொதுவாக நிறைய குவிச்சு வச்சிருவாங்க. யாருக்கு தேவையோ கொண்டு போய் சாப்பிடட்டும். மனிதர்களுடைய ஏழ்மையை அவங்க போக்குறதுக்கு அவர் வழியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு, மனிதர்கள் வந்து கொண்டு போற மாதிரி தெரியல, ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பேரித்தங்கள் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குது. என்னன்னு புரிய மாட்டேங்குது. பிறகு ஒரு நாள் முழுமையா, இரவு பகல் முழுமையா இருந்து பாக்குறாங்க, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். அப்ப அவங்களுடைய அதே வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஒரு வாலிபத்தை அடைந்த ஒரு மனிதரை போல ஒருத்தர் இருந்தார். ஆனா நார்மல் மனுஷன் கிடையாது. அவர் அந்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே புடிச்சு கேட்டேன், யாரு நீங்க? நான் உங்களை பார்த்தது கிடையாது, யாரு? மனுஷனா சின்ன? அப்ப அந்த எடுத்தக்கூடிய இந்த படைப்பு சொல்லிச்சு, நான் சின்ன இருக்கேன், நான் சின்ன இருக்கேன், நான் சின்ன நானு. அப்ப அந்த சஹாபி சொல்லுவாங்க, கையை நீட்டுங்க, என்ன எடுத்தீங்க பாக்கணும். இப்ப கையை நீட்டும் பொழுது சொல்லு, அதே சஹாபி சொல்லுவாங்க, நாயுடைய காலை போல இருந்துச்சு, நாயுடைய முடியை போல் நிறைய முடி இருந்துச்சு. அப்ப நாயை ஒப்பிட்டு கொஞ்சம் பேசுவாங்க. இந்த நாயுடைய படைப்பினத்தை போலவும் ஒரு சில சாயல்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. பேர்த்த பழங்க எடுத்துச்சு. அப்ப உடனே சஹாபி அந்த ஜின்னு கிட்ட கேட்பாங்க, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்ல இருந்து நாங்க பாதுகாப்பா இருக்கணும், உங்களுடைய திருட்டுல இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல காரணம் சொல்லுவாங்க அந்த ஜின். என்ன சொல்லும், நீங்க உபையே நிறைய சதகாக்களை விரும்புற மனிதரா இருக்கீங்க, நிறைய முஸ்லிம் ஏழைகள் உங்களுடைய சதகாக்கள்ல இருந்து பயன் பெறாங்க, நானும் என்னுடைய பங்கு எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு கேள்வி கேட்பாங்க, உங்களுடைய இந்த பழக்கத்துல இருந்து மனிதர்களாகிய நாங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அழகா சொல்லுவாங்க, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை ஓதுறது ஜின்களை விட்டு நம்மளை பாதுகாக்கிற மிகச்சிறந்த ஒரு வசனமா இருக்கும். இதே ஆயத்துல் குர்சியை ஓதுங்கன்னு அபூ ஹுரைரா கிட்ட அந்த ஜின்னு சொல்லியிருக்கும். அழகா சொல்லியிருக்கோம், இதா அவைத இலா ஃபிராஷிக், நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. ஓதுனா என்ன ஆகும்? லை யஸால் அல்லாஹு அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது பாதுகாக்கிற ஒரு மலக்கை நியமிச்சிடுவான். வலா யக்ரபுக ஷைத்தான் ஹத்தா துஸ்பிஹ், காலை அடையும் வரை உங்களை ஷைத்தான் தீண்டாது, ஜின் தீண்டாது. அப்ப ஆயத்துல் குர்சிக்கு இவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். முழு நம்பிக்கையோட ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான நோய் நொடிகளா இருக்கட்டும், எல்லா விதமான நோய் நொடிகளுக்கும் அழகான மருந்தாக ஆயத்துல் குர்சி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப முதல்ல புரிஞ்சுக்கிறோம், திருடக்கூடிய பழக்கம் ஜின்களுக்கு இருக்கு. வெறும் திருட்டு மட்டும் கிடையாது, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, மனிதர்கள் அப்படியே கடத்திட்டு போகக்கூடிய இந்த விஷயமும் ஜின்களுடைய பழக்கத்துல இருக்கு. இதை எப்படி சொல்றேன், சும்மா வெறுமன வார்த்தைகள் சொல்றது கிடையாது. சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில, சஹீஹான சம்பவங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இமாம் அல்பானி அலைஹி ரஹ்மா இந்த சம்பவத்தை சஹீஹான சனதோடு எடுத்து காமிச்சிருப்பாங்க. இதுல பொய் கிடையாது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமருடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு நபர் இஷா தொழுகைக்காக வேண்டி போயிருப்பாங்க பள்ளிவாசலுக்கு. ஆனா வீடு திரும்ப காணோம். அந்த நபருடைய மனைவி பாக்குறாங்க, நைட்டும் வீட்டுக்கு வரல, பகலும் வரல, மறுநாளும் கழியுது. உடனே அரசர் கிட்ட போறாங்க, உமர் கிட்ட போறாங்க. சொல்றாங்க, உமரே என்னுடைய கணவர் பல நாளா காணல, என்ன பண்றது? அதுக்கு உமர் சொல்லியிருப்பாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருப்பாங்க, 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 4 வருஷமும் அவங்க வரல அப்படின்னா பிறகு உங்களுக்கான அந்த இத்தா காலத்தை முடிவு பண்ணிட்டு முடிச்சிட்டு செகண்ட் நிக்கா வேற நிக்கா பண்ணிக்கோங்க. அப்ப 4 வருடங்கள் கழிஞ்சது, அந்த நபர் வர காணும். பிறகு அந்த பெண்மை என்ன பண்ணாங்க, தன்னுடைய இத்தா காலமான 4 மாத 10 நாட்கள் அந்த காலங்களை முடிச்ச பிறகு வேற நிக்கா பண்ணிக்கிட்டாங்க. வேற நிக்கால வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த நபர் திரும்பி வரார். நேரடியா பாக்குறான், தன்னுடைய மனைவி வேற ஒரு கணவன் வேற ஒரு நபரோட உறவுல இருக்காங்க, கணவன் மனைவி இந்த உறவுல நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே யார் நிக்கா பண்ணி வச்சது கேட்கப்பட்டது. உமருடைய ஆலோசனை இருந்துச்சு. அரசர் கிட்ட போறாங்க. இப்ப கேட்கிறான், உமரை எதுக்காக நீங்க நிக்கா பண்ணி வச்சீங்க என்னுடைய மனைவிக்கு வேற நபரோட? அப்ப சொன்னாங்க, 4 வருஷம் வரலன்னா வேற என்ன பண்றது? 4 வருஷமா நீங்க பொண்ணாடைய பார்க்க வரலன்னா வேற என்ன பண்றது? அவங்களுக்கும் தேவை இருக்காதா? அப்ப சொல்லுவாங்க, கொஞ்சம் அரசரே கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் சொல்றேன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் அன்னைக்கு ஒரு நாள் இஷாவுக்காக வந்தேன், என்ன ஜின்களுடைய கூட்டம் தூக்கிட்டு போயிடுச்சு, அவங்களோட இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. 4 ஆண்டுகள் அவங்களோடவே தான் இருந்தேன். அந்த கூட்டிட்டு போற ஜின்கள் எல்லாருமே காஃபிர் ஜின்கள், முஸ்லிம் ஜின்கள் கிடையாது, காஃபிர் ஜின்கள். அவங்களோட தான் இருந்தேன். பிறகு சமீப காலத்துல முஸ்லிம் ஜின்களோடு சண்டை போட்டுக்கிட்டாங்க. முஸ்லிம் ஜின்கள் ஜெயிச்சுட்டாங்க. அவங்களுடைய கைதிகளாக நானும் போய் மாட்டிக்கிட்டேன்.
அப்ப நான் முஸ்லிமான ஒரு நபருன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்க எங்களோட இருக்கிறீங்களா இல்ல உங்க மக்களை பார்க்க போறீங்களா? அப்ப நான் என்னுடைய மக்களை பார்க்கறதுக்கு போறேன்ற ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். பிறகு நான் வந்தேன். இது சும்மா கேட்கறதுக்கு நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா சஹீஹான சனத் அடிப்படையில இந்த சம்பவங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எம்மே நம்பிக்கையில தாராளமா போய் பார்க்கலாம். நம்ம இமாம் அல்பானியோட தரிசகல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இதை பத்தி. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஜின்கள் மனிதர்களை கடத்தக்கூடிய விஷயங்கள்லயும் ஈடுபட்டு இருக்கு. இதுல எதுவும் புரிஞ்சுக்கணும், ஜின்கள் திருடவும் செய்யும் கடத்தவும் செய்யும். மனிதர்களும் திருட செய்யறாங்க கடத்தவும் செய்யறாங்க. மனிதர்கள் பண்ணிட்டு ஜின்கள் மேல பழி போடுறது சரி கிடையாது. புரியுதா? அப்ப இங்க என்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் வழிகள் மூலமாக ஆராய முடியுமோ தெரிஞ்ச பிறகு கடைசி கட்டமாகத்தான் முடிவெடுப்போம். இது மனிதர் சார்ந்த திருட்டா இருக்கு, இது கடத்தலா இருக்கு, இது ஜின் சார்ந்த திருட்டு கடத்தலா இருக்கு. இது கடைசி கட்டம் தான். அப்ப எங்க இந்த விஷயங்கள்ல ஈடுபடுதோ இது பொதுவாக ரொம்ப ரேரா நடக்கும். அதிகமா நடக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய தூக்க நேரத்துல அந்த தூக்கத்துல கிடைக்கிற நிம்மதியை பாலாக்குற நிறைய குணங்கள், நிறைய திறன்கள், நிறைய வழிகள் ஜின்களுக்கு தெரியும். மனிதர்கள் நாம தூங்கும் பொழுது நம்ம தூக்கத்தை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஜின்கள் பண்ணும். அதுல ஒண்ணு என்ன, கெட்ட கனவுகளை உண்டாக்குறது, பயங்கரமான கனவுகளை உண்டாக்குறது. இது நார்மல் எனக்கும் உங்களுக்கும் நடந்த பிரச்சனை கிடையாது. எவ்வளவு பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ், நபியுடைய வார்த்தைக்கு சொந்தக்காரர், நபி கொடுத்த இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர். நபி சொல்லுவாங்க, சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள் நீங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய சிறப்புகள் கொடுத்த ஒரு சஹாபி தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க நபி கிட்ட வந்து, நபியே உரவ்விஉ ஃபீ மனாமி, எனக்கு நைட்ல நிம்மதி இருக்க மாட்டீங்க, இரவு தூங்கும் பொழுது பயங்கரமான ஏதோ நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமான கனவுகள் வருது, பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. யாருக்கு? அவ்வளவு பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ். யாரை கண்டு படைகள் நடுங்குமோ, இதுவரைக்கும் சந்திச்ச எந்த போர்லயும் தோல்வி கிடையாது, சந்திச்ச எல்லா போர்லயும் வெற்றி. உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பெரிய காயத்துக்கு பெரிய காரணமே ஹாலித் பின் வலீத் அவங்க தான். அப்ப இஸ்லாம் ஏத்துக்கல. இப்ப சந்திச்ச எந்த போர்லையும் தோல்வி காணல, எல்லா படைகளையும் நடுங்க வச்ச ஒரு தலைவர், தளபதியா இருந்த அவங்க நைட்டு தூக்கத்துல பயம்னு சொல்றாங்க, கெட்ட கனவுன்னு சொல்றாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்க இந்த துஆவை ஓதிட்டு தூங்குங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ யஹ்துரூன். இந்த துஆ ஓதிட்டு தூங்குங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை இனி இருக்காது. அதே போல ஓத ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் இந்த பிரச்சனையை கொண்டு நபியை பார்த்து வரல, நபி கிட்ட சொல்லல. அப்ப என்ன அர்த்தம், அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை விடுங்களேன், நபியோடு நடந்துச்ச விஷயங்கள் இது. நம்ம நபியை தாக்குறதுக்காக ஜின்கள் சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு எரிபந்தல தீப்பந்தத்தை கொண்டு ஒரு ஜின் வந்துட்டு இருந்துச்சு. என்ன எண்ணத்துல, நபியின் மூஞ்சில நான் இந்த நெருப்பை போட்டு நபியின் மூஞ்ச பொசுக்கிடுவாள், ஐயாது பில்லா, நபியின் மூஞ்ச பொசுக்கணும்ன்ற எண்ணத்துல ஒரு ஜின் முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு, கையில தீப்பந்தத்தை கொண்டுட்டு. ஒரு பெரிய ஜின்கள் சார்ந்த படைகள். இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர் ஜிப்ரீல் அனுப்பி தெரிய வைக்கிறார், நபியே நீங்க ஓதுங்க. நபிக்கு தெரியல என்ன ஓதணும், கேட்டாங்க, மா கூல் என்ன ஓதுவேன். அப்ப ஒரு பெரிய துவா சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை நபி ஓதுனாங்க. இந்த துவா ஓத துவா முடியும் பொழுது எந்த தீப்பந்தத்தை கொண்டு ஒரு ஜின் முன்ன வந்துச்சோ அந்த தீப்பந்தத்துல உள்ள தீ முழுமையா அணைஞ்சு போச்சு. இதை பார்த்த மத்த ஜின்களுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு, வந்த வழியை பார்த்து ஓடி போயிட்டாங்க. ஹதீஸ் சஹீஹானது. அப்ப நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய தூக்கத்தை கூட கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஜின்களை ஏற்படுத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், இந்த ஜின்கள் ரீதியாக ஏற்படக்கூடியது. இப்ப பொதுவாக நமக்கு அதிகமாக வரக்கூடிய கேள்விகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, ஜின்கள் மனித உடம்புல ஏறுமா, ஜின்களுடைய தீண்டல்கள் மனித உடம்பின் மீது இருக்குமா, ஜின்களுடைய தாக்குதல் மனித உடம்பின் மீது இருக்குமான்னு கேட்டா, நிறைய அறிவு சார்ந்து பேசக்கூடிய மக்கள் இதை நிராகரிப்பாங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன் நிராகரிப்பாங்க, ஜின்களுடைய படைப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஜின்னுன்ற படைப்பே கிடையாதுன்னு. ஏன்னா அறிவுக்கு புலம் படல அதெல்லாம். அப்ப அறிவு ரீதியான மார்க்கம் நமது கிடையாது, சொல்லப்பட்ட மார்க்கத்தை ஏத்துக்கணும், அறிவை அக்செப்ட் பண்ணதோ இல்லையோ. அப்ப குர்ஆன் ரீதியாக சுன்னஹ் ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லி நிரூபிக்க முடியும், ஜின்களுடைய தாக்குதல் தீண்டுதல்கள் மனித உடம்பின் மீது இருக்கும். குர்ஆன் ரீதியா என்ன இருக்கு, அல்லாஹ் எங்க சொல்லி இருக்கா? அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன யஅகுலூன ரிபா, எந்த மக்கள் வட்டி உண்பார்களோ, வட்டியை உண்ணக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சொல்லுவான், லா யகூமூன், மறுமை நாள் அவங்க எப்படி எழுவாங்க தெரியுமா,
லா யகூமுன் இல்லா கமா யகூமுல் லதி யதகபதஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தானினால் தீண்டப்பட்ட ஒரு மனிதன் எந்த பைத்தியம் பிடிச்ச நிலையில எழுந்திருப்பானோ அதே போல வட்டி உண்ணக்கூடியவர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அப்படி எழுந்திருப்பாங்க. அப்ப வட்டி இந்த அளவுக்கு மோசமானது. வட்டி உண்ணக்கூடிய மக்களுடைய எழுச்சியை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தானால் தீண்டப்பட்ட மனிதர்கள் எப்படி பைத்தியம் பிடிச்ச நிலையில் எழுந்திருப்பாங்களோ. வசனம் தெளிவாக காட்டுது, ஷைத்தான்களினால் ஜின்களினால் மனிதர்கள் தீண்டப்படுவார்கள், வாய்ப்புகள் இருக்கு. சுன்னாக்கள் ஹதீசுகள் நிறைய சொல்லலாம், நிறைய சம்பவங்கள் இது சம்பந்தமாக. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நபி சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் பனி ஆதம் மின் இப்னி ஆதம் மஜ்ரத்தம். ஷைத்தான்கள், அந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள் மனிதர்களுடைய இரத்த நாணங்கள் வரைக்கும் போறதுக்கான ஆற்றல் கொண்டது. மனிதர்களுடைய இரத்த நாணங்கள், இரத்த நரம்புகள் வரைக்கும் போறதுக்கான ஆற்றல் மிகுந்த படைப்பு அல்லாஹ் ஜின்னு கொடுத்திருக்கான். இதையும் புரிஞ்சுக்க முடியல, அறிவு சார்ந்த தலீல் தான் ஆதாரம் தான் வேணும் அப்படின்னா அறிவு சார்ந்த விளக்கத்தையும் கொடுக்கலாம். இப்ப பொதுவா ஒரு மனிதர் இருப்பாரு, அவருக்கு பொதுவான வேற மொழி தெரியாது. அரபி எடுத்துக்கலாமே, அரபு மொழி பார்த்து படிக்கவும் தெரியாது, குர்ஆன கூட சரளமா தெரியாது, அலிஃப் பாத்தா பார்க்காம சொல்ல தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட மனிதர் மீது அரபு மொழி தெரிஞ்ச ஜின் ஏறுச்சு அப்படின்னா அரபு மொழியை சரளமாக பேசுவாங்க. அந்த மனிதர், எந்த மனிதர் அரபு மொழியை பார்த்து படிக்க தெரியாதோ அரபு மொழியை சரளமா பேசுவாங்க. கேட்கிற கேள்விக்கு அரபில பதில் கொடுப்பாங்க. சூறாக்கள் சொல்ல மாட்டாங்க, சூறாக்கள் சொல்லுவாங்க கிடையாது, அரபு மொழி பேசுவாங்க. எந்த மனிதருக்கு அரபியுடைய சுத்தமான அறிவே இல்லையோ ஒரே அடிய அரபு மொழி இவ்வளவு தெளிவா பேசுறாங்க அப்படின்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அறிவுரை விஷயம் இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்குது. இப்ப ஹதீஸ்கள் ரீதியா சஹாபாக்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சில சம்பவங்கள் சொல்ல முடியும். நபி ஒரு பயணத்தை மேற்கொண்டு போவாங்க. அப்ப ஒரு மூதாட்டி வருவாங்க, சொல்லுவாங்க, ஒரு பையனை கூட்டி வருவாங்க, சொல்லுவாங்க, நபியே என்னுடைய பையனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, 7 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பிரச்சனையினால. என்ன ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, காலையில மாலையில ஒரு திருமாறி போயிடுறான், திடுக்குன்னு இருக்கான், என்ன பண்றதுன்னு சொல்ல முடியல. அப்ப நபி புரிஞ்சுக்கிறாங்க இது வேற விஷயமா இருக்கு. அப்ப நபி என்ன பண்ணாங்க, அந்த சிறுவனை கூப்பிட்டாங்க, வாயை திறக்க சொன்னாங்க, வேகமா ஒரு ஊதுனாங்க, ஊதிட்டு உடம்ப தட்டி உஹ்ருஜியா அதுவல்லா அன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறேன். அப்ப வெளியேறுக்கு என்ன அர்த்தம், உள்ள இருந்தாதான் வெளியேறுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நபி சொன்னாங்க உஹ்ருஜியா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியேறு. இந்த சம்பவம் நடந்து போது நபி போயிட்டாங்க. திரும்பி மக்காக்கு வரும் பொழுது அதே முதல் மறுபடியும் வராங்க, கையில 2 ஆடுகள் கொண்டு வராங்க, அந்த பன்னீர் நெய் போன்ற விஷயங்களை கொண்டு வராங்க. நபியை பார்த்து சொல்றாங்க, நபியே நீங்க எப்ப என்னுடைய மகனுக்கு இப்ப நடந்துகிட்டீங்களோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், 7 வருஷமா பட்ட கஷ்டங்கள், நபியுடைய ஒரு ஊதுதல், ஒரு துவா, எந்த சூறாக்களை படிச்சு ஓதுற சூரா ஃபாத்திஹா எதுவுமே இல்ல, நபி வாயை திறந்து ஊதுனாங்க, உடம்ப தட்டுனாங்க, சொன்னாங்க வெளியே அல்லாஹ் எதிரியன்னு சொல்லிட்டு உடனே இவ்வளவு பெருசா கிடைச்சிச்சு. அதுக்கு பரிசாக கொடுத்தாங்க, 2 ஆடுகளை கொடுத்தாங்க, இந்த பன்னீர் நெய்களை கொடுத்தாங்க. நபி ஒரு ஆட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த திருப்பிட்டாங்க. இது என்ன புரிய வருது, ஜின்கள் மனித உடம்புல ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு, நம்ம நேரம் கிடையாது சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. புரிஞ்சுக்கணும், மனித உடம்புல ஜின்கள் ஏறுவாங்க. இப்ப என்ன கேள்வி அடுத்த கட்டமா வரும் அப்படின்னா, ஜின்களை வசப்படுத்த முடியுமா, ஜின்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டா ஃபத்வா அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பா முடியும், ஜின்களை வசப்படுத்த கண்ட்ரோல கொள்ள முடியும். ஆனா இஸ்லாம் சொல்லுது அது ஹராம். எப்படி சூனியம் சம்பந்தமா டாபிக் இருக்குல்ல, சூனியம் இருக்கா இல்லையான்ற பேச்சு இல்ல, சூனியம் இருக்கு, கத்துக்கிறது ஹராம். ஜின்ன வசப்படுத்த முடியும், சூனியத்தை கத்துக்க முடியும், ஜின்ன வசப்படுத்துவது ஹராம், சூனியத்தை கத்துக்கிறது ஹராம். எப்படி ஹராம், நபி சொல்லுவாங்க, நான் நபியுடைய ஒரு வழக்கத்தை சொல்லி முடிச்சுப்பேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி தொழுதுகிட்டு இருப்பாங்க, அப்ப ஒரு ஜின்னு நபியோட தொழுகைய பாதிக்க செய்யும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். நபி ஜின்னுடைய கழுத்தை பிடிப்பாங்க. ஹதீஸ்ல வார்த்தை தெளிவா இருக்கு, ஜின்னுடைய நாக்கின் ஈரத்தை நபி கையில உணர்ந்தாங்க, நாக்கின் ஈரத்தை, அந்த சில்னஸ் நபி கையில உணர்ந்தாங்க. இந்த அளவுக்கு ஹதீஸ் இருக்கு. சஹாபாக்கள் பிறகு கேட்டாங்க, தொழுகை இப்ப நபி என்ன வழக்கத்துக்கு மாற்றமா இருந்தீங்களே தொழுகையில இன்னைக்கு? அப்ப சொன்னாங்க, ஒரு ஜின் வந்துச்சு, அந்த ஜின் இப்படி என்னுடைய தொழுகையில பாதிப்பாச்சு, நான் புடிச்சிட்டேன், நான் அந்த எனக்கு மனசு நாடுச்சு, நான் அந்த ஜின்னை இந்த என்னுடைய மசூதியுடைய தூண்ல கட்டி போடுவேன், காலை அடையும் பொழுது என்னுடைய பிள்ளைகள், சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இந்த ஜின்னோட விளையாடிட்டு இருக்கட்டும், மனசு நாடுச்சு.
ஆனா சொன்னாங்க, எனக்கு உடனே நபி சுலைமானுடைய துவா ஞாபகம் வந்துச்சு. நபி சுலைமானுக்கு என்ன துவா அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னா, வஹபலி முல்கல் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு பிறகு வரக்கூடிய எந்த மனிதனுக்கும் இந்த சக்திகள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒண்ணு எனக்கு கூட யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அந்த நபி கொடுத்திருப்ப ஜின்களை வசப்படுத்த சக்தி. அப்ப ஜின்களை இந்த ஆயத்தை வச்சு மக்கள் சொல்லுவாங்க, அப்ப ஜின்களை வசப்படுத்த முடியாது. ஏன்னா இப்ப சுலைமான் இஸ்லாமுடைய துவா இப்படி இருக்கு, அல்லாஹ் ஏத்துக்கிட்டா. வசப்படுத்த முடியாது, வசப்படுத்த முடியாதுன்னு கிடையாது, வசப்படுத்த முடியும், வசப்படுத்த கூடாது, முயலக்கூடாது. ஏன் கூடாது? அந்த ஜின்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்தா நான் அவங்க கண்ட்ரோல்ல வருவேன் லிஸ்ட் போடுமோ அது எல்லாமுமே அல்லாஹ்வுக்கு குஃபர் செய்யறது, ஷிர்க் செய்யறது. அப்ப இதனால சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இந்த விஷயங்கள் கூடாது. நபியும் இதே விஷயங்கள் சொல்லி விட்டுட்டாங்க. இதனால நான் அவங்களை இது பண்ணல, கட்டி போடல. நபி சுலைமானோட இதுவும் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப இங்க அடுத்த கேள்வி என்ன, இந்த ஜின்கள் வசப்படுத்த முடியும் அப்படின்னா, வசப்படுத்துறது ஹராம் அப்படின்னா, வசப்படுத்துறவங்க என்ன நிலைமை இருக்கு? சேம் தான். இன்னைக்கு நாம நிறைய பேர் நமக்கு நம்முடைய அறிவுல இருப்பாங்க. இந்த நபர்கள் வெளிப்படைய தாவா பண்ணுவாங்க, நான் ஜின்ன கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அவங்க வீடுகளுக்கு மக்கள் போவாங்க, என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு, ஜின்னு பிடிச்சிருச்சு, நீங்க ஓட்டி விடுங்க, என் பிள்ளை ஒரு மாதிரி இருக்கு, நீங்க ஓட்டி விடுங்க. இப்ப தாராளமாக இந்த ருக்கையா ஷரீஅன்ற தலைப்பை விட்டுட்டு வேற எந்தெந்த வகையில இந்த ஜின்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள், வெளியே துரத்தக்கூடிய மக்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பலதரப்பட்ட புனிதமான பேரு கொடுக்கப்படுது. ஆமீல்கள்னு சொல்லுவாங்க, காமில்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்களுடைய எல்லாருடைய இறுதியும் ரொம்ப மோசமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கடைசியா சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள் கிட்ட நெருங்கவும் கூடாது, இருக்கிற விஷயத்தை இல்ல நம்பவும் கூடாது, நிராகரிக்கிறது நம்ம குணம் கிடையாது. இப்ப முஃமின்களாக இருக்கிறோம், நம்ம முஃமின்களாக இருக்கும் பொழுது முஃமின்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? இந்த ஜின்களுடைய தீண்டுதல் காப்பாற்றப்படுறோம், என்ன பண்ணலாம்? அதுக்கு நபி சொல்லி கொடுத்த, குர்ஆன் சொல்ற, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய அழகான வசனங்கள். இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். அல்லாஹ் சொல்லுவான் ஷைத்தான் கிட்ட, ஷைத்தானே என்னை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் மீது உனக்கு எந்த ஒரு ஆற்றலும் இருக்காது. அதாவது முவஹிதுகள், தௌஹீதை பறைசாற்றக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள், அவர்கள் மீது ஷைத்தானுடைய தாக்கம் அறவே இருக்காது. அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் இதே வேற சொல்லி காட்டிப்பான், அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். யார் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டிருப்பாங்களோ அவங்க மீது ஷைத்தானுடைய தாக்குதல்கள் சரிபடாது, நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப இங்க அல்லாஹ்வின் மீது முவஹிதான நம்பிக்கை கொண்டிருக்கணும், அல்லாஹ்வை எல்லா விதமான ஷிர்க்கை விட்டு அப்புறப்படுத்தி முவஹிதான வாழ்க்கையை வாழணும். இன்ஷா அல்லாஹ் ஜின்களை விட்டு முழுமையான காப்பாற்று நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் முழுமையா காப்பாத்துவான் இன்ஷா அல்லாஹ். அதே அடிப்படையில ஒரு சில முஃமின்களுடைய உடம்புலையும் ஜின்கள் ஏறும். ஏன் ஏறும்? அவங்க சந்தோஷம் அடைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனையை கொண்டு சொர்க்கத்தை கொடுக்க போறான், மத்த எதுவுமே கிடையாது. இந்த சோதனைகளை பொறுமை கண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் சொர்க்கம் கொடுக்க போறான். ஆதாரம் என்ன இருக்கு? இதே விஷயங்கள் தான். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண்மணி நபிக்கிட்ட வருவாங்க, எனக்கு வலிப்பு ஏற்படுது நபியே, எனக்கு நிவாரணம் கொடுன்னு கேட்பாங்க. அல்லாஹ் கிட்ட நிவாரணம் தேடி கொடுங்கன்னு கேட்பாங்க. நபி சொல்லுவாங்க, நான் அல்லாஹ் கிட்ட நீங்க விரும்புனீங்கன்னா நிவாரணம் தேடி கொடுக்குறேன். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விஷயத்துல நீங்க பொறுமை காக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதற்கு பதிலாக சொர்க்க கேரண்டி கொடுக்குறேன், சொர்க்கம் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் நாங்க. அப்ப அந்த சஹாபிய பெண்மணி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், சொல்லியிருப்பாங்க, நபியே எனக்கு சொர்க்கம் கிடைக்குது அப்படின்னா இந்த கஷ்டங்களை தாங்கிக்கிறேன். இந்த கஷ்டத்துக்காக வேண்டி நபியை பார்க்க வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பல தூரம் பயணம் செஞ்சு. நபி சொர்க்கம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்குது அப்படின்னா இந்த எல்லா வழியும் நான் தாங்கிக்கிறேன், சொர்க்கம் கிடைக்கட்டும். பிறகு சொல்லியிருப்பாங்க, என்னுடைய ஆடை மட்டும் உடம்புல இருந்து வெளியேறுது, தள்ளி போகுது, அதை மட்டும் ஒழுங்கா இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த அறிவிப்பு சம்பந்தமான வரக்கூடிய செய்திகள்ல பஸ்ஸார்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில வந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு ஜின்னுடைய தாக்குதல் இருந்துச்சு. ஜின் அந்த பெண்ணின் மீது உடம்புல ஏறும், அந்த வலியை எப்படி வெளிப்படுத்த முடிய தெரியாம உடம்புல வலிப்பு வரும். அப்ப ஜின்னுடைய தாக்கம் இருந்த காரணத்தினால அந்த பெண்மணி இந்த ஷிகாயத்தை கொண்டு வந்தாங்க. நபி இப்படி சொன்னாங்க, சொர்க்கம் கொடுக்குறேன்னு உடனே, சொர்க்கத்துக்கான கேரண்டி கொடுக்குறேன்னு உடனே என்ன சொன்னாங்க, நான் வலியை தாங்கிக்கிறேன், நான் சொர்க்கத்தை கொடுங்க நபி. அப்ப எந்த முவஹிதுடைய வாழ்க்கையில இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதோ, அல்ஹம்துலில்லாஹ், மனசளவுல உண்மையான பொறுமையை மேற்கொள்ளணும், சந்தோஷம் அடைஞ்சிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த சோதனையை கொண்டு நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க இருக்கிறான். சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு நேரம் ஏற்கனவே அதிகமா எடுத்துக்கிட்டேன்.
இதையும் அதிகப்படுத்த முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு ஜின்கள் சம்பந்தமான வாழ்க்கை விஷயங்களை நமக்கு தெரிவிக்க விரும்புகிறானோ அந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடு சம்பந்தமாக நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட துஆக்கள், வசனங்கள், சூறாக்கள் அதிகமாக முன்மொழியக்கூடிய மக்களாக, சொல்லி ஓதக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் கொண்ட, உயர்ந்த பண்புகள் கொண்ட, ஷைத்தானை விற்று, ஜின்களை விற்று, கெட்ட மனிதர்களை விற்று முழுமையான பாதுகாப்பு பெற்ற மக்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, நபியின் மீது ஸலவாத் சொல்லப்படக்கூடிய தினங்களில் சிறந்த தினமாக வெள்ளிக்கிழமை இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமையில நபியின் மீது அதிகமான ஸலவாத்துகள் சொல்ல முயலணும். இதுவரைக்கும் மறந்த மக்கள் இனி நம்முடைய வெள்ளிக்கிழமை முடியறதுக்குள்ள, இந்த அசர் மக்ரிபுக்குள்ள எவ்வளவு முடியுமோ ஸலவாத்துகள் அதிகமாக சொல்லுவோம். இதுக்கு மறு அர்த்தம் அல்லாஹ்வுடைய திக்ரு கிடையாதுன்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ரு தான் முதல்ல. அல்லாஹ் திக்ரு அதிகமாக பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நபியின் மீது ஸலவாத்துகள் பண்ணணும். அல்லாஹ் 10 வாட்டி துதிக்கிறேன்னா நபியை 20 வாட்டி சலாம் சொல்றதுக்கான அனுமதி நமக்கு கிடையாது. அல்லாஹ் அதிகமாக துதிக்கணும். அல்லாஹ் 20 வாட்டி திக்ரு செய்வோம். அல்லாஹ் 50 வாட்டி திக்ரு செய்வோம். 100 வாட்டி அல்லாஹ் அழைப்போம். பிறகு 10 வாட்டி 20 வாட்டி அதை விட கம்மியாக நபியின் மீது ஸலவாத்துகள் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கக்கூடிய மக்களாக ஆகணும். அதுக்கு அடுத்த கட்டமாக நபியின் மீது ஸலவாத்தையும் ஸலாத்தையும் அதிகமாக எத்தி வைக்கிற முஸ்லிம்களாக கண்டிப்பாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். இத்தகைய உண்மையான முஸ்லிம்களாக, வாழ்க்கையில் இஸ்லாமை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக, நபியின் நேசத்தை உடல் அளவிலும் நாவளவிலும் வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى أكبر والله يعلم ما تصنعون.